முதல் பயிற்சி காலை ஒரு அடியில் வச்சுக்கணும். கையை உங்கள் தொடையோடு அணைச்சி வச்சுக்கிட்டு உங்கள் மனசை முதல்ல உங்கள் உடலோட சேர்க்கணும். உடலும் மனமும் அப்படியே ஒன்றி இருக்கணும். இப்போது உள்ளங்கையில் இந்த விரலுடைய நுனியில் மனசு வைங்க. மனசு இந்த விரல் நுனியில் இருக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், கையை மேலே உயர்த்தணும். மெதுவாக அப்படியே மேலே கொண்டு போய் சாமி கும்பிடுற மாதிரி நல்லா காதோரம் உங்களுடைய கையை அணைஞ்சிருக்கணும். அப்புறம் கண் மூடி இருக்கணும். உள்ளங்கையினுடைய கீழ்பாகம் டைட் பிடிச்சிட்டு இருக்கணும். சாமி கும்பிடுற மாதிரி டைட்டாக வச்சுக்கணும். இப்போது 4 மூச்சு இழுத்து விடணும். ரெடி, ஸ்டார்ட். மூச்சை நல்லா இழுத்து 1 2 3 4. இப்போ கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு மெதுவாக கையை மறுபடியும் கை நுனியில் மனசு வச்சுக்கிட்டு அப்படியே கையை கீழே எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கீழே எடுத்து தொடையோடு அணைச்சிக்கிட்டு 2 மூச்சு விடணும். மூச்சு விடும்போது மூச்சு இழுக்கும்போது ஒரு 1:2 என்ற விதத்தில் விடணும். இழுக்கும்போது இப்போ ஒரு 1 2 3 4 அப்படின்னு இழுக்கிறீங்கன்னா விடும்போது 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி விடணும். இப்போ மெதுவாக விடணும். இப்போ நீங்கள் கையை மறுபடியும் கீழே எடுத்து வச்சுக்கிட்டீங்க. 2 மூச்சு இழுத்து விடுங்க. ஸ்டார்ட். 1 2. இப்போ என்ன பண்ணோம், கையை மேலே உயர்த்தி 4 மூச்சு விட்டோம். அப்படியே கீழே இறக்கி 2 மூச்சு விட்டோம். இந்த மூச்சு விடுறது 1:2 என்ற விதத்தில் விடணும்னு சொன்னேன். இழுக்கும் போது நீங்கள் எவ்வளோ லென்த்தி கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு மெதுவாக விடணும் காற்றை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ 2வது முறை அதே மாதிரியே பண்ணணும். கையை மேலே உயர்த்துங்க. 4 மூச்சு விடணும். நல்லா மென்மையாக ஸ்மூத்தாக மூச்சு அந்த முற்ற வரையும் இழுக்கணும் நல்லா மூக்கில். 1 மனம் அதோடய போயிட்டு வரணும். 2 3 4. இப்போ 4 மூச்சு விட்டுட்டேன். இப்போ மனசை கொண்டு போய் விரல் நுனியில் வச்சுட்டு இப்போ மெதுவாக அப்படியே கீழே இறக்கணும். கையை கீழே இறக்கி உங்களுடைய தொடைக்கு கொண்டு வந்துடணும். இப்போ மீண்டும் 2 மூச்சு இழுத்து விடணும். ஸ்டார்ட். 1 2 2 முறை இழுத்து 2 முறை கையை போடணும். இப்போ 3வது முறை அதே மாதிரி மேலே அப் பண்ணணும். கையை மேலே உயர்த்துங்க. விரல் நுனியில் கையை வச்சுக்கிட்டு மேலே தூக்கணும். தூக்கி 4 மூச்சு விடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4. இப்போ விரல் நுனியில் மனசு இருக்கணும். மெதுவாக கையை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்து கீழே அப்படி இறக்கிட்டு திருப்பினா 2 மூச்சு விடணும். 1 2. இது முதல் பயிற்சி. முதல் பயிற்சிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கையை விரல் நுனியில் வச்சுக்கிட்டு மனசை விரல் நுனியில் வச்சுக்கிட்டு கையை மேலே உயர்த்தணும். 4 மூச்சு விட்டோம். கீழே இறக்கணும். 2 மூச்சு விட்டோம். இது மாதிரி 3 முறை பண்ணணும். இது முதல் பயிற்சி. 2வது பயிற்சி, உங்கள் கையை இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுக்கிட்டு இப்போ மூச்சை வெளிக்காற்ற உள்ள நல்லா டம்ப் பண்ணணும். நல்லா மூச்சு எழுங்க. மூச்சு எழுதிக்கிட்டீங்க. இப்போ விட்டுக்கொண்டே கையை சேர்க்கணும். பிரீத் அவுட். நல்லா டைட் பண்ணுங்க. பிரீத் இன். இந்த மூச்சா கூடவே கை போடணும். பிரீத் அவுட்.
breathe in, breathe out, breathe in, breathe out, and breathe in. இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிட்டு கையை கீழே விட்டுடலாம். இது ரெண்டாவது பயிற்சி முடிஞ்சிருச்சு. மூணாவது வலது கையை சமண முதிரையில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ பின்னோக்கி சுத்த போகிறோம். சுத்தும் போது பந்து கிண்ண மூட்டில் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு சுத்தணும். ரெடி, ஸ்டார்ட். அப்படியே சுத்துங்க. 1, மனம் அதை கூடவே இயங்கணும். 2, 3, 4, 5. இப்போ அப்படியே லெஃப்ட் கைக்கு வாங்க. அதே மாதிரி சமண முதிரையில் பண்ணிட்டு பின்னோக்கி சுத்தணும். ஸ்டார்ட். மனம் அதை கூட இயங்க வைங்க. 2, 3, 4, 5. இப்போ ரைட் ஹேண்டை அதே மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து சமண முதிரையில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன், கீழே இருந்து மேலே சுத்தணும். முன்னோக்கி. ஸ்டார்ட். அப்படியே 1, 2, 3, 4, 5. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வாங்க. இப்போ சமண முதிரையில் அழுத்திட்டு ஃபார்வர்ட்ல சுத்தணும். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. இது மூணாவது பயிற்சி முடிஞ்சிருச்சு. நாலாவது போத் ஹேண்ட்ஸ், 2 கையுமே பின்னோக்கி சுத்தணும். மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். ரொம்ப முக்கியம். அதான் சமண முதிரையில் அழுத்தம் கொடுக்குறீங்களா, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசு 2 மெர்ஜா வரணும்னா பயிற்சி சரி வராது. இப்போ பின்னாடி சுத்த போகிறோம். ஸ்டார்ட். 1, 5 முறை சுத்தணும். 2, காதோரம் நல்லா தேய்ச்சிட்டு போகணும். 3, 4, 5. மறுபடியும் போத் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் ரொட்டேஷன். ஸ்டார்ட். கீழே இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, அதே மாதிரி 5 முறை. 2, 3, 4, 5. இப்போ 4 எக்ஸசைஸ் முடிஞ்சது. 5வது எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய வலது காலை முன்னாடி வைக்கணும். கையை இந்த பொசிஷன்ல இப்படி வச்சுக்கணும். இப்போ பின்னோக்கி சுத்த போறோம். ரெடி, ஸ்டார்ட். 1, காதோரம் கொண்டு போகணும். 2, மனசு உடலும் ஒன்னா இருக்கணும். 3, 4, மறுபடியும் 5. இப்போ அப்படியே அதே பொசிஷன்ல இருந்து இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படியே முன்னாடி சுத்தணும். 1, 2, 3, 4, காதோரம் கொண்டு போங்க. 5. இப்போ நார்மலுக்கு வந்துருக்கு. 6வது 5 முடிஞ்சிடுச்சு. 6வது பயிற்சி கட்டவரல் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். கால் வந்து நல்லா ஒரு 1 அடியில் வச்சுட்டு கட்டவரலே பார்த்துட்டு ரைட் பக்கமாக திரும்ப போகிறோம். இடுப்பு நல்லா 180 டிகிரி திரும்பணும். நகத்தையே பார்த்துட்டு போகணும், பார்த்துட்டு வரணும். இப்போ ரைட் பக்கமாக திரும்ப போகிறேன். ரைட். இப்படி பண்ணும்போது உங்களுடைய ரைட் கட்டவரல் வந்து கீழே தரையில் கட்டவரல் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கணும். மீது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலே தூக்கிட்டு இருக்கணும். நகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். 180 டிகிரி இடுப்பு திரும்பணும். அப்படியே இப்போ மறுபடியும் பார்த்துக்கிட்டே வரணும். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right. 2 காலுமே கட்டை விரல் மட்டும் ஊனிக்கிட்டே பேலன்ஸ் பண்ணணும். and left 5 டைம்ஸ் பண்ணிட்டு நார்மல் பண்ணணும். இது 6வது பயிற்சி. 7வது நீ ரொட்டேஷன். மூட்டை வந்து சுழற்ற போகிறோம். இப்போ இப்படி 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு நடுவிரல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ தலையை மேலே தூக்குங்க. இப்போ 5 சுற்று சுத்த போகிறோம். கிளாக் வைஸில். ஸ்டார்ட். 1, 2, 3,
4 5. இப்போ மாற்றி சுற்றணும். 1 நல்லா பெருசாக போடணும். வட்டம் 2 3 4 5. மறுபடியும் கிளாக் வைஸில் சுற்றணும். 1 2 3 4 5. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். இதுதான் வந்து கைப்பயிற்சி. முதல்ல ஆரம்பிக்கிறது இதுதான். இதை பிரமாதமாக மனசும் உடலும் ஒன்று சேர்ந்து பண்ணோம்னா தியானம் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்ல அருமையான பயிற்சி. இது வந்து என்ன, இந்த பயிற்சினால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாபத்தில் இருக்குது. மொத்தமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரையில் பிளட் சர்க்குலேஷன், நல்ல பிளட் சர்க்குலேஷன். கையை மேலே தூக்கும்போது ரத்தம் கீழே இறங்கும், கீழே இறங்கும்போது மேலே ஏறும். இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரும்போது உடல் முழுக்க அப்படியே நல்ல ரத்த ஓட்டம் சீர்மை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நுரையீரல் நம்ம சுருங்கி சுருங்கி வெளியே இல்லையா, நுரையீரல் நல்லா வேலை செய்யும். எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரையில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இந்த கைப்பயிற்சி ஒரு உதவிகரமாக இருக்கிறது. நீங்கள் இதை பண்ணி 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 பழகி பழகி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற எல்லா நோயும் கிளியர் ஆகும். வாழ்க வளம்.